இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளையே, வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். உங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக உங்களை சிறுமைப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்தி வைப்பார். தேவ குடும்பமே, இந்த தினத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை திருவிழம் பற்றுகிறார். அது செப்பனியாவுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அவருடைய 19ஆம் வசனம். அது இந்தபடியாக வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதோ, அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகச் செய்வேன். இதுதான் இன்றைக்கான ஒரு வார்த்தை. இதோ, அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவர் ரட்சித்து தள்ளுண்டவரை சேர்த்துக் கொள்வேன். உங்களை யார் யாரெல்லாம் சிறுமைப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல சிறுமைப்படுத்தினார்களோ, யார் முன்பதாக சிறுமைப்படுத்தினார்களோ, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு நாதர், சிலுவை நாதர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நீ தண்டிக்காதே, நான் தண்டிப்பேன். உன்னை சிறுமைப்படுத்தினவர்களை பார்த்து, நீ கூனி குறுகின நாட்களை பார்த்து, சிறுமைப்படுத்தின ஆட்களை பார்த்து நீ கோபம் கொள்ளாமல் நீ உன் வழியிலே கடந்து போ. கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் அவர் தண்டிப்பார். நான் தரிசனமாக பார்த்து சொல்லுகிறேன். இதை பார்க்கிற அநேக இடத்துல அநேகரால சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் தரிசனமாய் காண்பிக்கிறார். மட்டமாய் உங்களை பேசியிருக்கிறார், உங்களை மட்டப்படுத்தி இருக்கிறார், உங்களை கொச்சையாய் பேசி இருக்கிறார், வார்த்தைகளை துன்புறுத்தி இருக்கிறார், செய்களை உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தரிசனமாய் காண்பித்து இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் அவைகளை நினைத்து மனதை போட்டு குழப்பி விடாமல், யெகோவா இரு, எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் என்று என்னிடத்துல தா என்று ஆண்டவர் தரிசனத்தோடு இந்த இடத்துல பேசுகிறார். தா, நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நொண்டியானவனை சேர்த்து கொண்டு, அதாவது வாழ முடியாமல் தள்ளுண்டவர்கள், ஜீவிக்க முடியாமல் பதறி போய் நிற்கிறவர்கள், வருமானம் இல்லாமல் வறட்சியில் இருக்கிறவர்கள், மேலொரு வளர்ச்சிக்கு நேராக, வாழ்க்கைக்கு நேராக உயர முடியாதபடிக்கு, வேகமாய் தன் வாழ்க்கையை நடத்தி ஓடி போய் சேரக்கூடாதபடிக்கு நொண்டியாய் 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 கிடக்கிற யாவரையும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுவார். அவர் சேர்த்துக் கொண்டாலே போதும், உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் நொண்டித்தனம் மாறும், உங்கள் நொண்டித்தனம் மாறும். ஆண்டவர் உங்களை வேகமாய் ஓடும்படி செய்வார். சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கம் அனுபவித்த சகல இடத்திலே உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுவேன். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாய் பார்க்கிறேன். அநேக இடத்துல வெட்கப்பட்டு நின்றிருக்கிறீங்க, கடன் காரணத்தில் வெட்கப்பட்டு நின்றிருக்கிறீங்க, அநேகருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு நின்றிருக்கிறீங்க, தன் பிள்ளைகளுக்காக காலேஜில் வெட்கப்பட்டு நின்றிருக்கீங்க, ஸ்கூல்ல வெட்கப்பட்டு நின்றிருக்கீங்க, சொந்த காலத்தில் வெட்கப்பட்டு நின்றிருக்கீங்க. ஆண்டவர் தரிசனமாய் காண்பிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கம் அனுபவித்த சகல இடத்துல உனக்கு நான் கீர்த்தியை புகழ்ச்சி உண்டு பண்ணுவேன். தன் படிப்புக்காக ஏந்தி போய், பிள்ளையின் படிப்புக்காக ஏந்தி வெட்கப்பட்டு நின்றாய், சொந்த பந்தத்திலிருந்து நின்றாய். ஆனால் இன்றைக்கோ ஆண்டவர் உன்னை உயர்வாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கவலைப்படாது என் அன்புக்குரியவர்களே.
நீ வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல உன்னை புகழ்ச்சியாய் பேசும்படி நான் செய்வேன். ஒரு காலத்தில் இப்படி இருந்தானே, ஒரு காலத்தில் இப்படி இருந்தாலே, இன்னைக்கு உயர்ந்து கொண்டே போகிறார்கள் என்று அவர்கள் வாயை சொல்லும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அவர் மாறாதவர். கண்களை மூடுவோம், நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு பேசின தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி. யாரெல்லாம் வெட்கப்பட்டு குருவி நிற்கிறார்களோ அவர்களுக்காக இரக்கம் செய். யாரெல்லாம் பதட்டத்திலே பதறி போய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்காக இரக்கம் செய். யாரெல்லாம் தள்ளுண்டு நொண்டியை போல வாழ்க்கையில ஓடி முன்னேற முடியாதபடிக்கு நொண்டியாக இருக்கிறார்களோ, வாழ்க்கையில நொண்டியா இருக்கிறார்களோ, அவர்களை நீர் ஸ்பீட்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இவரை பார்க்கிற யாவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் பார்த்துக் கொள்ளும் யெகோவா ஈரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you brothers. God bless you sisters.